ஹலோ எவ்ரிவன், நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃபோன் ரிங்டோனை சேஞ்ச் பண்ணியாச்சா? அண்ட் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு ஃப்ரேஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன வேர்ட்? மீம்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஷார்ட் வீடியோ, கிஃப்ட்ஸ் அண்ட் ஸ்டிக்கர் எல்லாத்துலையும் இந்த ஃப்ரேஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. வீடியோ என்னன்னா இந்த வேர்ட் சொல்லி எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது ஒரு அனிமேட்டட் வீடியோ நமக்கு தெரியுது. ஆனால் இது எந்த ஷோவில் இருந்து எடுத்திருப்பாங்க? அண்ட் அதோடைய ஃப்ரேஸ்க்கு உண்மையான மீனிங் என்ன? அண்ட் எப்போவுமே நம்ம ஃபோன் ரிங்டோனாக இருக்கட்டும், இல்லை நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஒரு ஹீரோட கேரக்டரை வச்சு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரிங்டோனாக வைப்போம். ஆனால் ஒரு வில்லன் கேரக்டராக வச்சுருக்கிறது ஃபஸ்ட் டைம் தான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஜி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே போகோ டிவியில் கார்ட்டூன் அனிமேட்டட் ஷோனா ஸ்பெசிஃபிக் ஷோ எல்லாருக்குமே பிடிச்ச ஷோனா சோட்டா பீம் சொல்லலாம். அந்த சோட்டா பீம் ஷோவில் ஒரு ஸ்பெசிஃபிக் எபிசோட், அதாவது ஓல்டு எனிமீஸ். இந்த ஓல்டு எனிமீஸில் ஒரு ஸ்பெசிஃபிக் ரோலாக ஒருத்தர் வரவர் தான் டாக்கியா. இந்த வேர்ட் ஃப்ரேஸை சொல்கிறவரும் அவர் தான். ஆனால் இவருடைய ரோல் என்னென்னா, அந்த என்டையர் ஒரு எபிசோடில் ஒரு வில்லன் கேரக்டர். அதில் மொத்தம் அவர் பண்ணுறது ரெண்டு சீன் தான். ஒன்று வந்து கோல்டை வந்து ஸ்டீல் பண்ணுற மாதிரியும், இன்னொன்று வந்து ஒரு பிரிசனில் மாட்டிட்டு இருக்கிற மாதிரியும். அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில், அதாவது ஃபர்ஸ்ட் சீனில் அந்த கோல்டை வந்து ஸ்டீல் பண்ணுற மாதிரி இருக்கிறதுல ரெண்டு கோல்டு கூட ஒர்க்கர்ஸ் வருவாங்களா, அதுமாரி என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து ஸ்டீல் பண்ணிருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து. இவர் வந்து அவங்களுக்கு ஹெட்டாக இருக்கார், ஒரு பாஸ் மாதிரி. அவங்க எல்லாமே எடுத்து பேக் பண்ணிருக்காங்க. அந்த கோல்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பெசிஃபிக்காக அது கொஞ்சம் பேக் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இவர் வந்து என்ட்ரி கொடுப்பாரு. இவர் என்ட்ரி கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா, வந்து ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணுவார். அண்ட் செகண்ட் டைம் அதில் மாட்டிக்கிட்டு அவர் ஜெயிலுக்கு வர வச்சுப்போமே. அவர் ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா திருப்பியும் அந்த ஜெயில் உள்ளே இருக்கும்போது திருப்பி அவருக்கு ஃபுட்டு வந்து கொடுப்பாங்கல்ல, அது கொடுக்கும்போது திருப்பியும் அந்த ஃப்ரேஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஒரு சிம்பிளோட, ஒரு ஆக்ஷனோட சொல்லியிருப்பார் அந்த ஃபேஸ் ரெண்டு டைம் சொல்லும் போது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த கோல்டு எல்லாமே அவர் கையில் இருக்கு, எல்லா பொருளும் அவர்கிட்ட இருக்கு, அப்போ வந்து ஃப்ரேஸ் சொல்றாரு. செகண்ட் டைம் எல்லாமே எதுவுமே அவர்கிட்ட இல்லை, வெறும் ஒரு சாப்பாடு மட்டும் தான் வருது, அப்பயும் அந்த ஃப்ரேஸ் சொல்லிருக்காரு. அப்போ இந்த ஃப்ரேஸுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, நமக்கு இது ஃபுல்லாக நம்ம கிட்ட எது கிடைச்சாலும் சரி, எதுவுமே கிடைக்காம போனாலும் சரி, ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியாக நம்மளை ஹாப்பி பண்ணியிருக்கணும், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல், நம்மளோட சோலை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு விஷயம் தான், ஒரு மேஜிக், ஒரு ட்ரிக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வேர்டு ஃப்ரேஸ்க்கு. அண்ட் தென் இது வந்து நிறைய மீம்ஸில், நிறைய ஒரு ஷார்ட் வீடியோ, ஒரு கிஃப்ட், ஒரு ஸ்டிக்கர், இது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நிறைய ஒரு ஸ்பெசிஃபிக் மீம்ஸ் என்னன்னா, விராட் கோலி வந்து இந்த கம்பீரோட பேசிட்டு இருப்பார்ல இந்த இந்தியன் கோச் ப்ராக்டிஸில், அப்படி பண்ணும்போது இந்த ஆக்ஷனுடைய ஒரு சிம்பிள் மாதிரி, அதான் அந்த இவர் பண்ணியிருக்கிற டாக்கியா அவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரேஸ் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் செகண்ட் டைம் வந்து ஒரு குரங்கு வந்து க்ளோஸாக ஒரு ஹியூமன் கிட்ட போயிட்டு அப்படியே ஏதோ சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த ஃப்ரேஸை வந்து இந்த வேர்ட் ஆடியோ வந்து அப்படியே இதுலேயும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, நமக்கு ஏதாச்சும் ஒரு டென்ஷனாக இருக்குது, எவனாச்சும் ஒரு ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கானா, அந்த இடத்துல ஜிங் தும் தும் அந்த ஃப்ரேஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. ஸோ நிறைய விஷயத்தில் இந்த மீம்ஸில் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, இப்போ தான் ஆரம்பிச்சிட்ருக்கு, இன்னும் நிறைய விஷயத்தில் போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக எப்படின்னா, என்னவாக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கிறது தான் ஒரு ஃப்ரேஸாக இது வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஸ்டார்ட் ஆனது ஆனால் இப்படி தான். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயம், ஒரு புதுசான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வேணும்னா மறக்காமல் அஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த எங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஐ எம் பாய் ஃப்ரம் யுவர் அஜி.